இந்த 25 வருஷத்துல நான் அந்த சினிமாவுல யாருகிட்டயும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்ல. ஒருவேள இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணா போய் நின்றுப்பேன். அதை தாண்டி நான் வேற யார்கிட்டயும் போய் வாய்ப்புக்கோ, அதுக்கெல்லாம் போய் நின்னதில்ல. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்டுட்டோம்னாலே, ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட் தான். அது திறமையின் அடிப்படையில இந்த கேரக்டர் இவன் பண்ணா நல்லா இருக்கும்னு வந்தா தான் உண்டு. ஏன்னா, நான் அதிகமா நடிச்ச படங்கள்ல ஹீரோக்கள்லயே வந்து நான் அதிகமா நடிச்சது தனுஷ் கூட தான். நெறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும் தான் நடிச்சேன். ஆனா, அவர் கூட நான் நடிச்ச 16 வருஷம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் கரையில நடிச்சிருக்கேன். அந்த கரையில அவருக்கு அவார்டு கிடைச்சுச்சுன்னா, எனக்கும் குடுத்தாகணும். இல்லன்னா நான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மேல செம வெறுப்பாயிருவேன். என்ன நான் அத பிஜேபிய திட்டுறேன், கிட்டுறேன்னு சொல்லி குடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிறக்கூடாது. குடுத்தே ஆகணும். அந்த விதத்துல நான் யாருகிட்டயுமே பெருசா எதுக்கும் போய் நின்னதில்ல. ஆனா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு, நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ் நல்ல சாங்ஸ் வேணும். அப்படிங்கிற பொழுது, நான் நேரடியா ஜீவிய ஒரு ஷூட்டிங்ல தான் போய் பார்த்து, இது மாரி என் பையன வச்சு பண்றேன் தம்பி. நீங்க தான் பண்ணி குடுக்கணும். அப்படின்னு